நம்ம தினமும் யூஸ் பண்ணுற யூடியூப் முதல்ல ஒரு டேட்டிங் வெப்சைட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? 2005 பேபால் நிறுவனத்தில் பணிபுரிஞ்ச 3 ஃப்ரெண்ட்ஸான ஸ்டீவ் சான், சாட் ஹர்லி, ஜாவேத் கரீம் ஒரு டேட்டிங் வெப்சைட்டை லான்ச் பண்ணுறாங்க. அதே நேரம் ஆன்லைனில் ஒரு கான்ட்ரவர்சியலான வீடியோவை சர்ச் பண்ணுறாங்க. ஆனால் அந்த வீடியோ எந்த பிளாட்ஃபார்ம்லேயும் அவைலபிளாக இல்லை. அப்போ அவங்களுக்கு வந்த ஐடியா தான் இன்றைக்கி நம்ம யூடியூப் யூஸ் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய காரணமாக அமைஞ்சது. அதாவது டேட்டிங் வெப்சைட் ஒர்க் அவுட் ஆகாததுனால அதில் ஆல்ரெடி இருந்த வீடியோ அப்லோடிங் ஃபியூச்சரை மட்டும் எடுத்து முழுசாக வீடியோ ஷேரிங் பிளாட்ஃபார்மாக ரீடிசைன் பண்ணுறாங்க. அதே வருடம் பிப்ரவரி 14 அன்னைக்கு அந்த வெப்சைட்டை யூடியூப்ன்ற பேரில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணுறாங்க. ஈஸி டு யூஸாக யூடியூப் இருந்ததுனால ஷார்ட் பீரியட்லேயே மக்கள்கிட்ட பயங்கரமாக ரீச் ஆகுது. இதை பார்த்த கூகுள் நிறுவனம் 2006 $1.65 பில்லியன் யூடியூப்பை விலைக்கு வாங்குறாங்க. அன்னைக்கு அது மிகப்பெரிய தொகையாக கருதப்பட்டாலும் இன்னைக்கு யூடியூப் யூஸ் பண்ணாத மக்களையே நம்ம பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு மக்களிடையே யூடியூப் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொன்னால் அது மிகையாகாது. உங்களுக்கு பிடிச்ச யூடியூபர் யாருன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.